ஆ, வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது போலீஸுக்கு ஒரு ஆர்டிஐ, அப்புறம் போலீஸுக்கு சம்மந்தப்பட்ட அதான் என்னோட வழக்கு ஒன்று விட்னஸாக போட்டிருக்காங்க, சாட்சியா. அதை பற்றி தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஆர்டிஐ போட்டு தகவலும் வாங்கிட்டோம். அந்த தகவலை வந்து ஏற்கனவே அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அதாவது எஸ்பிக்கு வந்து ஒரு லெட்ரு வைக்கலான்னு இருக்கோம். ஏன்னா, இந்த லெட்ரு எதுக்கு பண்ணுறோன்னா, அவங்களுக்கும் தெரிவிக்கணும். இப்போ நம்ம ஆர்டிஐ போட்டு வாங்கிட்டோம். அதில் அந்த இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு லெட்ரு வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு தான். இது வந்து நம்ம டைரெக்டாக கூட போயிட்டு எஸ்பி ஆஃபீஸில் நம்ம மனுவாக கொடுக்கலாம். ஆனால் டைரெக்டாக மனு கொடுத்தாக்கா அவங்க விசாரணை பண்ணுவாங்க. ஆனால் வந்து விசாரணை பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. திருப்பி நம்ம அந்த விசாரணை மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஐ போட்டு கேட்டால் தான் அந்த ப்ரூஃப் கிடைக்கும். அதனால் நம்ம எழுத்துப்பூர்வமாக வந்து லெட்டர் அனுப்பிச்சாக்கா அவங்க பதில் கடிதம் போடுவாங்க. அதனால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரூஃப் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம ப்ரூஃப் இது பண்ணுறது. அதனால தான் வந்து எஸ்பிக்கு வந்து லெட்டர் வைக்கிறேன். இந்த லெட்டரில் வந்து வைக்கிறேன்னாக்கா, இப்போ அனுப்புனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய பெயர் முகவரி போட்டுட்டு, பெறுநர் வந்து உயர்திரு மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலர் அப்படி போட்டு அட்ரஸ் போட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதில் என்ன கேட்டிருக்கேன்னாக்கா, ஐயா அம்மா பொருள் அப்படின்னு சொல்லி போட்டு, விபத்து வழக்கு எண் சொல்லிட்டு 1481/2023 என்னை பொய் சாட்சியாக சேர்த்து உள்ளது. இது குறித்து புகார் மற்றும் உரிய நடவடிக்கை எடுக்க கோருதல் சார்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஹெட்டிங் போட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வணக்கம், நான் மேற்கொண்ட முகவரியில் வசித்து வருகிறேன். கடந்த 10/12/2023 அன்று காஞ்சி தாலுகா காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் நடந்து விபத்து குற்றம் எண் தொடர்பாக நான் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் மனு செய்திருந்தேன். ஆவணம் பெற்று அந்த ஆவணங்கள் பரிசீலித்து மேற்படி விபத்தை நான் நேரில் பார்த்ததாகவும் காயமடைந்தவர்களுக்கு உதவியாகவும் கூறி என் பெயரில் ஒரு பொய்யான வழக்கு அதாவது 161/3 தயாரிக்கப்பட்டு என்னை சாட்சியாக சேர்த்திருப்பது தெரிய வந்தது. இப்போ ஏன்னா அந்த 161/3 பாருங்க, அவங்க வந்து அதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அவங்க வந்து அந்த அந்த செக்ஷன் அடிப்படையில் அவங்க யார் வேணாலும் போட்டுக்கலாமா. அந்த நான் சில அட்வொகேட்டுகளை கேட்டது இதில் வந்து கேட்கும்போது சொல்கிறாங்க, அந்த செக்ஷன் அடிப்படையில் அவங்க வந்து சாட்சி யார் வேணாலும் சேர்த்துக்கலாமா. அப்படின்னும் போது தெரியாத ஒரு நபரை நீ எப்படி சேர்க்கலாம்? இதுதான் என்னோட கேள்வி. இப்போ இதுக்கு அடுத்தது நான் என்ன கேட்குறேன்னா, உண்மையில் விபத்து நடந்த நேரத்தில் நான் அந்த இடத்தில் இல்லை. எனக்கு அந்த சம்பவத்தை பற்றி எவ்விதம் தொடர்பும் இல்லை. நான் அந்த இடத்தில் இல்லாத போது விசாரணை அதிகாரி எனது பெயரை சேர்த்திருப்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. அதை விசாரணை அதிகாரி திரு ஏ ஜெயராமன் அவர்கள் எதன் அடிப்படையில் என் பெயர் சேர்த்தார் என்பது எனக்கு தெரியவில்லை. சம்பவ இடத்தில் இல்லாத ஒருவரை சாட்சியாக சேர்த்திருப்பது முறையற்றது மற்றும் சட்டத்துக்கு புறம்பானது. இதனால் எனக்கு தேவையற்ற மன உளைச்சல், சட்ட ரீதியான சிக்கல் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. எனவே இந்த வழக்கில் நடைபெற்றுள்ள முறைகேடான விசாரணை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று என் பெயரை சாட்சி பட்டியலிலிருந்து நீக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது தொடர்பாக ஆர்டிஐ ஆவணங்கள் இத்துடன் இணைக்கிறேன். அதான் நம்ம ஏற்கனவே ஆர்டிஐ போட்டோம் பாருங்க, அதுவும் இதில் இணைச்சி இப்போ எஸ்பிக்கு வந்து நம்ம லெட்டர் வைக்க போகிறோம். இப்போ லெட்டரை வச்சுட்டு பிறகு தான் அவங்க என்ன நம்மளுக்கு பதில் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இதுவும் வந்து நம்ம பதிவு தபால், இப்போ பதிவு தபால் இல்லை, அதனால் ஸ்பீட் போஸ்ட்டு அதில் தான் அனுப்புகிறோம். நான் இதை அனுப்பிச்சிட்டு இவங்க என்ன அடுத்த கட்ட இவங்க என்ன பதில் தராங்க சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் அந்த பதில் வந்த பிறகு அதை பற்றியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்டா என்னடா இது திருப்பி வந்து இதை வந்து இது பண்ணினே இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் சில பேர். ஏன்னா இது பொய் சாட்சியாக போட்டாங்க, இதை அப்படியே விட்டாக்கா அது திருப்பி எல்லாருக்கும் பிரச்சனைகள் வந்துனே இருக்கும். என்ன மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் நான் வீடியோவை போடுறேன், இந்த லெட்ரு போடுறதும் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக
ஏன்னா, நீங்க எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணா தான் எனக்கு அடுத்தடுத்த மோட்டிவேஷன் வரும் வீடியோவில் போடுறதுக்கு. அதுக்கு உங்ககிட்ட நான் வேண்டிக் கொள்கிறேன். இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.